ரவிக்குமார், இப்போ விஜயனுடைய வருகைக்காக அந்த பகுதியில போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுல செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் இன்று பரப்புரை செய்ய இருக்கிறார். அதற்காக அவர் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கிளம்பிவிட்டார். திருச்சியிலிருந்து முசிறி, தொட்டியம் மற்றும் நாமக்கல் வழியாக 11:30 மணிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் நாமக்கல் நகரில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள் குழுமியிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் புறவழி சாலை வழியாக திருச்சி, தஞ்சாவூர் வழியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர் செல்லும் வாகனங்கள் அதே புறவழி சாலையில் அனுப்பிவிடப்பட்டிருக்கிறது. திருச்சி தவிர மறுபடியும் துறையூர், சேந்தமங்கலம் செல்லும் சாலை வாகனங்கள் உழவர் சந்தை வழியாக திருப்பி விடப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சாரசாலையாக தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை போக்குவரத்து போலீசார் சீர்படுத்தி வருகிறார்கள். நாமக்கல் சேலம் சாலையில் அவர் பேசும் இடத்தில் தற்போது முழுமையாக ஒரு வழி சாலையாக விற்கப்பட்டிருந்தது. இப்போது சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். காயத்ரி, ரவிக்குமார், இப்போ 8:45 மணிக்கே விஜய் பரப்புரை தொடங்கக்கூடும் அப்படின்னு தாவேக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனா இப்ப பரப்புரையில தாமதம் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து சேருவதற்கான தாமதம் அப்படிங்கிறது. இதனால ஏற்கனவே இருந்த பகுதிகள் அப்படிங்கறதுல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா? காயத்ரி, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருப்பினும் போக்குவரத்துக்காக அந்தந்த பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் சரியாக நேரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. சரியாக கொஞ்சம், அதாவது ஒரு அரை மணி நேரம் செல்லக்கூடிய வாகனங்கள் 20 நிமிஷம், ஒரு மணி நேரம் காலதாமதம் சென்று அந்தந்த பகுதிக்கு சென்று வருகிறது. குறிப்பாக நாமக்கல் தொண்டர்கள் அதிகம் குழுமி இருக்கிறதால் போக்குவரத்து நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் சென்று கொண்டிருக்கிறது. ரவிக்குமார், இப்போ இந்த கேஸ் திரையரங்க பகுதி, தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் பகுதி அப்படிங்கிறது நாமக்கலினுடைய பிரதான சாலையா? இதனுடைய விவரம் என்ன? அதாவது நாமக்கல் நகருடைய முக்கிய சாலையாக கருதப்படுவது நாமக்கல் சேலம் சாலை. சேலம் சாலை, முதலப்பட்டி சாலையிலிருந்து செல்லும் சாலை, நாமக்கல் கடைவீதி, நாமக்கல் சாலை பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் முக்கிய சாலையாக இந்த சேலம் சாலை இணைக்கப்படுகிறது. இந்த சாலை திருவழி சாலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அதிக வணிக கட்டடங்களும் மற்றும் மருத்துவமனைகளும் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சாலையில் மட்டுமே அதிக வாகனங்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் இப்ப இந்த சாலை முழுமையாக அடைக்கப்பட்டிருப்பதால் தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். மேலும் இந்த வழியுடைய நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் முழுமையாக மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ரவிக்குமார். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். விஜயனுடைய 3வது வார சுற்றுப்பயணம் தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். பொலிட்டிக்கல் தாக்கம் 2026 மேலதான் தெரியும். என்ன பொறுத்தவரை விஜய் மண்குதிரை தான். சேர்ற கூட்டம் எல்லாம் ஓட் ஆகாது. விஜயகாந்துக்கு கிடைச்ச ஓட்டுலையும் பல நுணுக்கங்கள் இருக்குது. கமல்ஹாசனுக்கு கிடைச்ச வாக்குலையும் சில வித்தியாசமான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அதுல இருக்குது. கமல்ஹாசன் எல்லா இடமும் கூட்டம் சேர்க்கக்கூடிய நடிகர் தான். எல்லா இடமும் அவருக்கு கூட்டம் வரும். அப்கோர்ஸ் விஜய் தரப்பு ஒரு திட்டமிட்டு கமல்ஹாசனை விட அதிக கூட்டத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதை நான் மறுக்க வரல. விஜய் அதிமுக மீது சாப்டா இருக்கிறதுனால சீமான் வந்து அதிமுக அரசியலை எதிர்த்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் பெயர் வைக்கணும், பாரத ரத்னா பாரதியார் வஉசிக்கு கொடுக்கணும் அவர் வராருன்னா அவருடைய நோக்கம் விஜய்க்கு, பிரபல நடிகரான விஜய்க்கு பாப்புலாரிட்டியில அவரை எதிர்த்து தன் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ங்கிற அடிப்படையில் சீமானுக்கு இது கூடுதல் பப்ளிசிட்டியும் அரசியல் லாபத்தையும் கொடுக்கதான் நான் பார்க்கிறேன். 50% திமுகவில் எம்ஜிஆர் மேஜர் ஓட்ஸை எடுத்துட்டு போனாரு. விஜய் ஒரு கட்சியில இருந்து வராம தன்னந்தனியா அவர் வராரு. என்ன வாக்கு பலம் என்பது 2026 மே மாசம் தெரிஞ்சு போகும். தொடர்ந்து விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள பகுதியான நாமக்கல் கேஎஸ் திரையரங்கம் முன்பாக இருக்கக்கூடிய செய்தியாளர் குருசாமி தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, இப்போ அந்த பகுதியில தொண்டர்களோட கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? 8:45 மணிக்கு அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ கொஞ்சம் தாமதம் அப்படிங்கறதுனால தொண்டர்களுக்கு பழகின ஒன்றாக இருக்கிறதா? விவரம் என்ன? தொண்டர்கள் நேரமாக தொண்டர்களது வருகை அறிவித்த வண்ணம் இருக்கிறது. காலை 8:45 மணி அளவில்
விஜய் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை 6 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் குவித்திருந்தார்கள். எனினும் அவரது வருகை தாமதமாகி இருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் தற்பொழுது குழுமி இருக்கிறார்கள். 8:45 என்பது அவர்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் அந்த நேரம் தள்ளி சென்றிருப்பது என்பது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிறிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனினும் கூட்டம் அதிகமாக சேருவது அவர்களுக்கு அந்த ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுப்பதன் காரணமாக அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆரவாரம் எழுப்புவதும் டிவிக்கே என்று முழக்கமிடுவதுமாக நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வேறு எந்த விதமான இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்கான உரைகளோ எதுவுமே திட்டமிடப்படவில்லை. விஜய் வந்து பேசும் வகையிலான வந்து பேசக்கூடிய வகையில் மட்டும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் என்ன செய்வது என்பது பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல் வழக்கமான எந்த உரைகள் எதுவும் இல்லாமல் வழக்கமாக ஒரு திரைப்படத்துக்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து திரைப்படத்தை காண்பதற்கு எப்படி காத்திருப்பார்களோ அது போன்ற ஒரு சூழல் மனநிலை காணப்படுகிறது. ஆனால் நாமக்கல் மாவட்டத்திற்கு முதல் முறை வருகிறார் என்பதன் காரணமாக ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு எதிர்பார்ப்புடன் அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். நேரம் அதிகரிக்க தொண்டர்களது வருகையும் ரசிகர்களது வருகையும் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குருசாமி, இப்போ கடந்த 2 சுற்றுப்பயணத்திலையுமே விஜயனுடைய அந்த கூட்டத்திற்கு முன்பாக, அதாவது அவர் பேசுவதற்கு முன்பாக வந்திருந்த அந்த தொண்டர்கள் அப்படிங்கறதுல அதிகளவான பெண்களை பார்க்க முடிந்தது. மிக முக்கியமா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. இப்போ இந்த கூட்டத்துல என்ன மாதிரியான வேறுபாடை பாக்குறீங்க? இந்த கூட்டத்திலும் ஏராளமான பெண்கள் காலை முதலே வந்து காத்திருப்பதை காண முடிந்தது. குறிப்பாக இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் அதிக அளவில் வந்திருப்பதை காண முடிந்தது. குறிப்பாக விஜயை நேரடியாக ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும், பார்த்து அவரிடம் கைக்குலுக்கி விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களிடம் அதிகமாக இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் பாதிக்கு மேற்பட்டது பேர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான பெண்களது எண்ணிக்கையும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் 30 வயதுக்கு கீழாக, 30 முதல் 35 வயதுக்கு கீழான பெண்கள் தான் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். ஒரு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அணிந்த அந்த கொடியை கழுத்தில் அணிந்தபடி மிகுந்த ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரை ரசிகராக வந்திருக்கிறீர்களா, தொண்டர்களாக வந்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு முதல் பதில் தாங்கள் ரசிகர்களாகத்தான் தாங்கள் முதலில் ரசிகர்கள் தான், அதற்கு பின்புதான் தொண்டர். ஆனால் நாங்கள் ரசிகர்கள் என்ற ஒரு பதம் தான் தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பெண்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குருசாமி, இப்போ அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில விஜயினுடைய இந்த பேச்சு, அதாவது நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பரப்புரையோ மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது எதை முன்னிறுத்தி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா? இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பொறுத்தவரை உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர் இதற்கு முன்னர் பேசிய இடங்களில் கூட உள்ளூர் பிரச்சனைகள் பெரிய அளவில் குறிப்பிடப்படவில்லை. அதே போல இந்த இடமும் இல்லாமல் இங்கு வந்து இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள், அதைக்கு என்ன தீர்வு உள்ளிட்டவற்றை பேச வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. அது கூட உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி அவர் இங்கே பேசக்கூடிய பட்சத்தில் மக்கள் இங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை தட்டுவதற்கு எளிதாக இருக்கும் என்பதும் இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களது கருத்தாக இருக்கிறது. வழக்கமாக வந்து திமுக எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டும் பேசாமல் அதை தாண்டி என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது, என்னென்னலாம் செய்ய முடியும், தமிழக வெற்றி கழகம் வந்தால் என்னவெல்லாம் செய்ய முடியும், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பது பற்றி ஒரு விரிவான உரையாக ஆற்ற வேண்டும் என்பது இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய எல்லா இடங்களிலுமே அதிகபட்சம் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள்ளாக மிக சுருங்கிய உரையாக விஜயின் உரை இருப்பது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவும், இந்த உரை கொஞ்சம் நீண்ட உரையாக இருந்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதும் அவர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே வேளையில் மற்றொரு தரப்பினர் விஜய் வந்து கையை மட்டும் காட்டி சென்றாலே போதும் என்ற ஒரு மனநிலையிலும் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் இருப்பதை காணப்படுகிறது.